சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் இயேசு பேசினார். அதுக்கு இன்னொரு ஒரு பதில் பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல காடுகள், அப்ப இல்லைன்னா டெசர்ட், வனாந்தரம் ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல கூட இந்த யோவான் ஸ்நானகன் தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரே தவிர மனுஷனுடைய கிரியைகள், மனுஷனுடைய நன்மைகள், மனுஷனுடைய சாட்சிகளை யோவான் ஸ்நானகன் கூட பிரசங்கம் பண்ணல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விடுதலை ஆக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நல் வழியை காட்ட முடியாது. அப்ப நம்மளுக்கு வழி காட்ட வேண்டிய, நம்மளுக்கு வழிகளை உண்டாக்க வேண்டிய, நம்மளுக்கு நன்மை போதிக்கிற வழிகளை எங்க பாஸ்டர் தேடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, நானே இதுதான் நம்மளுக்கு வேண்டிய வழி. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு பிரசங்கமா ஒரு புக்கா எடுத்து உங்களுக்கு வார வாரம் பிரசங்கம் பண்ணலாம். நான் சொல்றேன், ஒரு நாளும் உங்களுடைய கண்கள் தேவனை பார்க்காது, பாஸ்டரை தான் பார்க்கும். ஐயா, நான் செத்தாலும் நீங்க எங்க போய் உங்களை அடக்கம் பண்ணுவாங்களோ அங்கதான் என்னையும் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா இயேசுவோ அப்படி அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை, அதனாலதான் நம்ம வார்த்தைக்கு கவனத்தை செலுத்துறோம். இந்த வார்த்தைக்கு மட்டும் எவ்வளவு வருவங்க, யாரு ஒருத்தங்க, எந்த குடும்பம் தேவனோட வார்த்தைக்கு செவி தருதோ, மீட்பனுடைய சத்தத்துக்கு ஆடு செவி கொடுக்குதுன்னு வேதம் போட்டிருக்கல, அது போல தேவனுடைய வசனத்துக்கு நம்ம எல்லாரும் செவி கொடுக்கணும். அப்பதான் நம்ம எல்லாம் அந்த மீட்பனோட இப்படி இப்படிதான் என்னது இப்படி, ஓ ஆடும் அப்படிதான் ஆட்டம். சரி சரி, நீங்க வந்து ஜாடிகளை காட்டுறீங்க. ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, அவரோட வார்த்தைக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். ஆமென். அவரோட வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அவரோட வார்த்தை கேட்டாதான் நம்ம அப்பா இயேசுவே என கேட்கிறோம். ஆண்டவரோட வார்த்தை. ஆமென். ஆண்டவரோட வார்த்தை கேட்டு கேட்டு யாரெல்லாம் அப்பா பாக்குறீங்களோ உங்களுக்கு நிச்சயமா பதில் தருவார். ஏன்னா நீங்க பாக்குற வார்த்தை, கேட்கிற வார்த்தை யாரோட வார்த்தை? இயேசுவோட வார்த்தை. இயேசுவோட வார்த்தை கேட்டவன் நிச்சயமா இங்க விடுதலை ஆக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். இயேசு நம்மளுக்கு நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் தன் நாடுக்காக என்ன தராரா? ஜீவனே தராரு. அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற இடம் இயேசுவின் இடம். அல்லேலூயா. அந்த மேய்ப்பன் உங்களுக்கு என்ன தராரா? சூப்பர்யா. நீங்களாவது என்ன தந்திருக்கீங்க? 3 மணி நேரம் 2 மணி நேரம் தந்து நாக்கால உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா உங்களுக்காக ஆண்டவர் என்ன தராரா? ஜீவனவே தரார். நாடுக்காக ஜீவனை தரார். ஏன் தெரியுங்களா? ஏன் மேய்ப்பன் ஜீவனை தரணும்? ஏன்னா இந்த ஆடை சிங்கம் சாப்பிட கரடி அடிக்க புலி வந்து கடிக்க வருது. மேய்ப்பனோட வேலை என்ன தெரியுங்களா? அது அணுக்கு இவனை தொடறதுக்கு முன்ன மேய்ப்பன் வந்து நின்றும். நீ எதா இருந்தாலும் மத என்ன பார்த்து நான் ஜீவனை கொடுக்குறேன். யாருக்கு? ஆளுக்கு கொடுக்குறேன். யா நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை உங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ நாசமா போயிட்டடா, நீ கெட்டு போயிட்ட, நீ திருந்தவே மாட்ட, உன் வாழ்க்கை அஞ்சோ வேற என்ன சொல்லுவாங்க, நீ மோசமா போயிட்ட, நீ விளங்காம போயிட்டான்னு சொல்லி இருக்கலாம். நான் சொல்றேன், உன்னை காக்கும்படிதான் இயேசு தன் ஜீவனை கொடுத்தாரு. எத்தனையோ சூழ்நிலையில நம்ம குடும்பத்துக்கு பயன் இல்லாம இருந்திருக்கலாம், நம்ம குடும்பத்தை நிறைய வேதனைப்படுத்தி இருக்கலாம், கஷ்டத்துல கொண்டு போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உன்னை மன திரும்ப செய்யறதுக்கு தான் இயேசு மரித்தார். உன்னை அந்த இடத்துல இருந்து தூக்கத்துக்கு தான் இயேசு வந்தார். ஏன் தெரியுங்களா? அவர் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை தருகிறார். இன்னைக்கு தேவனோட வார்த்தையா
ஓகே 20 நிமிஷம் ரொம்ப பேர் டைம் பார்க்குறீங்க, பாச சொன்னாலும் செஞ்சிருவாரா அப்படின்னு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. சுய நீதி. இன்னைக்கு சுய நீதி இன்னைக்கு உள்ள தலைப்பு மதர்ஸ் டே. இன்னைக்கு நாளைக்கு மதர்ஸ் டே. இந்த தாய்மார்களுக்காக வந்திருக்கிற எல்லா ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்ல வருகிறேன். சுய நீதி அப்படின்னா ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 10, ரோமர் 10 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்கள் பார்க்கும்போது சுய நீதி. இன்னைக்கு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு நியாயம், மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு புரிந்துணர்வு, மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம், அது வந்து தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லாரும் வந்து அவங்களை குறித்து, அவங்களுடைய நீதியை குறித்து அவங்க எண்ணுவாங்க. வாசிப்பமாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து ரோமர் 10:2-3 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், நல்லா கவனமா கேளுங்க, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதி, நல்லா கவனமா கேளுங்க இந்த வசனத்தை. இன்னைக்கு வந்து தேவ சமூகத்துல எல்லாரும் விசுவாசமா வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாச்சும் செய்வாரா? ஆண்டவர் எனக்கு ஏதாவது அற்புதம் செய்வாரா? ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவாரா? ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா? ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து என்னை உயர்த்துவாரா? ஆண்டவர் இந்த பாதையில என்னை நடத்துவாரா? ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படுமா? நீங்க எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன்கிட்ட விசுவாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அந்த 7வது வசனம் 2வது வசனம் பாருங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த அப்படின்னா அதை வந்து நான் சொல்றதுதான் சரி, நான் யோசிச்சதுதான் கரெக்ட். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு வந்து ஒரு குருடனை வந்து சுகப்படுத்திடுவாரு. ஒரு குருடன் அவனை சுகப்படுத்திடுவாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, நீ சுகமாயிட்ட உன் வீட்டுக்கே போன்னு. அப்ப அவன் வந்து பார்வை அடைந்து அந்த ஊரின் வழியில போகும்போது அவன் குருடன் சொல்லி இதுக்கு முன்ன பார்த்த ஜனங்கள்லாம் அவனை போய் விசாரிக்கிறாங்க, நீ எப்படி சுகம் அடைந்த, உனக்கு எப்படி பார்வை வந்தது? அவன் என்ன சொல்றான்னா, அவன் குருடா இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அவன் பார்வை அடைந்தப்ப அவனுடைய கண்கள் திறக்கும் போது அவனுக்கு இயேசு இருந்தது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். நல்லா கவனமா கேளுங்க. அப்ப ஜனங்களுக்கு வந்து நிறைய குழப்பம், நிறைய கேள்வி. எப்படி இவன் குருடன், எப்படி இவன் கண்ணு இப்ப திறக்கப்பட்டுச்சு, எப்படி இவன் பார்வை அடைஞ்சா, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அந்த அந்த அற்புதத்தை, அவனோட கண் திறக்கப்பட்டதை அறிஞ்சு கொள்ள ஆசைதான். ஆனா அவன் சொல்ற அந்த பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல அவனால. அப்ப அவங்க கேட்டவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சதுசேயர் பரிசேயர் கிட்ட கொண்டு போறாங்க. இந்த இயேசுவை கொண்டு போகும்போது அவங்களும் விசாரிக்கிறாங்க, நீ குருடனாச்சே, நீ எப்படி பார்வை அடையலாம்? பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துருச்சு, சரிங்களா? எனக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அது உங்களுக்கு கேள்விப்பட்டு நீங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லணும்? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டார், அதான் சொல்லணும். ஆனா பைபிள் என்ன சொல்றாங்க, எப்படி உனக்கு பார்வை கிடைச்சிச்சுன்னு இல்ல, உனக்கு எப்படி பார்வை கிடைக்கலாம், நீ எப்படி பார்க்கலாம், யார் உனக்கு பார்வை கொடுத்தது,
ஏன்னா நம்மளுடைய சிந்தை சுய நீதியா இருக்கிறதுனால தேவ நீதியை என்ன பண்ணாதான் வசனம் செஞ்சு தேவ நீதியை அறியல. இன்னைக்கு நம்ம சபையில அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய நீதி என்ன தெரியுங்களா? தேவனுடைய நியாயம் என்ன தெரியுங்களா? தங்கள் தாழ்த்தி நானே தேவன் என்று அறிந்து அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். தேவன், அவர்தான் தேவன். என்னை தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுத்து நான் எல்லா பலவீனத்தையும், என்னுடைய எல்லா தேவையும், என்னுடைய எல்லா சுதந்திரத்தையும், என்னுடைய எல்லா ஆசையும், என்னுடைய எல்லா மேன்மையும், என்னுடைய எல்லா உயர்வும் உனக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன். அதான் என் தேவ நீதி. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சுய நீதி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய நீதிக்குள்ள நீங்க வந்தாதான் அவரோடு நீங்க நடக்க முடியும், அவரோடு நீங்க பேச முடியும், அவரோடு நீங்க எப்பொழுதும் வாழ முடியும். நம்மளோட சுயநீதி என்ன பண்ணுதா? 2வது வசனம் பாருங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதி அந்த குருடனுக்கு கண்ணு வந்துருச்சுல. இந்த பரிசேயர் போய் என்ன தெரியுமா கேக்குறான்? இன்னொன்னு, ஓய்வு நாள்ல எப்படி இயேசு இவனுக்கு கண்ணு அற்புதம் செய்ய முடியும்? பாருங்க நம்ம சுய நீதி எப்படி எல்லாம் பேசுது. இயேசு ஓய்வு, ஏன்னா அவனுக்குலாம் வந்து இந்த தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கமாண்ட்மென்ட்டை கீழ்ப்படுகிறவன், அப்படி ஃபாலோ பண்றவன். தேவன் சொல்லிட்டாரு ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே நீங்க செய்யக்கூடாது, அந்த ஓய்வு நாள்ல தேவனை தேடுங்க ஆண்டவர் சொல்லிட்டனால இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் கொடுக்க வேண்டியதாச்சு. இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் எப்படி இந்த குருடனுடைய கண்ணை திறக்கலாம்? இது அவங்களுடைய நீதி. வேதத்தின்படி நீங்க பார்க்கும்போது உண்மைதான், அவனு கேட்கறது உண்மைதான். அதுக்கு ஏசு என்ன பதில் சொல்றாரு? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னேன். ஒருத்தன் கிணறுல விழுந்துட்டு காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஐயோ, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வேலை செய்ய சொல்லல, அதனால உன்னை காப்பாற்ற முடியாது, நாளைக்கு வந்து காப்பாத்தணும்னு சொன்னீங்களா என்ன ஆகும்? நீங்க மேல இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாக்காதீங்க, நீங்க கீழே இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. கிணத்துல என்ன நினைப்பீங்க? நான் மட்டும் ஏறி வந்தா உனக்கு அடி விழுவோம், உனக்கு கட்டளை கொடுத்தாரு அவருக்கு அடி விழுவோம். ஏன் தெரியுங்களா? நம்மளோட சுயநீதி. மனுஷன் தன்னுடைய நீதிகளை தான், தன்னுடைய நியாயத்தை தான் தனக்கென்று வாழ்கிறான், தனக்கென்று ஏற்றுக்கொள்கிறான், தனக்கென்று சிந்திக்கிறான். ஆனா வேதம் சொல்றது எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறிய மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? தேவ நீதி வந்துருச்சுன்னா நீங்க தேவ பிள்ளைகளா மாறிடுவீங்க. சத்தம் கேட்கல. தேவ நீதி வந்துருச்சுன்னா நீ தேவ பிள்ளையா மாறிடுவீங்க. அது கேட்க விடாம நம்மளோட சுயநீதி வந்து தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறோம். சுயநீதி வந்தானே தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனோட சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுடைய அடையாளத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுடைய அற்புதத்துக்கு கீழ்ப்படியாம போறோம். காரணம் என்ன? நம்மளோட சுயநீதி. ஒரு உதாரணம், ஒட்டநடியா நடக்கணும்னா, ஒட்டநடியா பார்க்கணும்னா கணவர் சொல்றாரு, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, நாசி வரைக்கும் செய். முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்க சுயநீதியை சொல்லி பாருங்க. உடனடியே உங்களுக்கு இன்னொரு கிடைக்கும். சிப்பாட் மசா சிப்பாட் லாப்பா. அந்த சுயநீதியை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில தேவ நீதி வர மாட்டேது. சுயநீதியை வெளிப்படுத்துறோம், சுயத்தை வெளிப்படுத்துகிறோம், சுயமானதை பேசுகிறோம். நேத்து யாருக்கிட்டே நான் சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப பாருங்க, நான் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கேன், நான் ஃபிளைட் வாங்கி
தூங்கி ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருக்க அப்படின்னு பேசுறேன்னு வச்சுங்க, அது உண்மையா தூங்கி ஏஞ்சா நடந்துருமா? இன்னைக்கு சுயநீதியும் அப்படிதான். நீ சுயநீதியில வாழ்ந்துக்கிட்டு நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன், தேவனோடு நடக்கிறேன், தேவன் என்கிட்ட பேசுறேன், நான் திருப்பி ஆண்டோட பதில் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா உன்னோட சுயநீதிக்கு அதெல்லாம் சரிதான். ஆனா கவலைப்படாத ஐயா, கவலைப்படாத ராசா, உன்னோட சுயநீதியே உன்னை தப்பான வழியில விலக்கி கொண்டு போ. 2வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த அதை சாதிக்க, இத ஏதோ ஒத்த கால்ல நிக்கும், என்னது கொக்கு. நீங்களா எல்லாருக்கும் 2 கால் இருக்குல்ல, ஆனா அவங்களுடைய நியாயம், அவங்களுடைய தீர்மானம், அவங்களுடைய எண்ணம். ஏன் நான் சொல்றேன், நீங்க தான் என்ன மன்னிக்க முடியல, நான் தான் உங்களை மன்னிக்க முடியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற பிரதான தேவன் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? நம்ம சுயநீதியில நிக்கிறோம், அவரோ தேவன் நீதியில இருந்து நம்மளை மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறார். மறக்க முடியல, மறக்கவே முடியல. அது என் மண்டையில வருது, என் சிந்தையில வருது, என் ஞாபகத்துல வருது, மறக்க முடியல சுயநீதி. ஆனா தேவன் சொல்றாரோ, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்க சொல்றாரு? 7.5. உங்களால பார்த்தா அந்த மாதிரி தான் பசங்க கணக்கு பண்ணி 7.5. அந்த 6 எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கீழ்ப்படியல. நல்ல கவனமா கேளுங்க, வசனத்தை கேளுங்க. வசனம் தான் நம்மளுக்கு தேவனா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரதர் கிட்ட சொன்னேன், நேத்தா பேசினேன். இனி நீ வந்து பைபிள் படிச்சு ஒரு வசனத்தை படிச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி அந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுன்னு. அவர் படிச்சு சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அர்த்தம் என்னன்னு அந்த வார்த்தை எல்லாம் ஆண்டவர் தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவருடைய நீதி என்பது உனக்கு எப்பொழுதும் விரோதமா தான் இருக்கும். உன் நினைவுகள், உன் வழிகள், நான் இதுலதான் நடப்பேன் தெரிஞ்சுக்கணும், அது தேவனோட வழி இல்ல. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, யோனாட்ட சொன்னாரு, எங்க போனோம்? நினைவுக்கு போகணும். அவன் எங்க போனா? எதுக்கு போனாரு? அவரு எதுக்கு போக சொன்னாரு? சரி, ஊழியத்துக்கு போக சொன்னாரு. இவன் எதுக்கு போறான்? ஊழியத்துக்கு தான் போறான். அவங்க செய்யற வேலை ஒண்ணுதான், ஆனா தேவன் சொல்ற இடம் ஒண்ணு, நம்ம தீர்மானம் பண்ற இடம் ஒண்ணு. நீ சொல்லலாம், பாஸ்டர் நான் அந்த சபையில போய் ஊழியம் செஞ்சா, பாஸ்டர் நான் அந்த சபையில போய் மெம்பரா இருந்தா ஓகே தானே? ஆண்டவர் எந்த சபைக்கு நீ போகணும்னு அனுப்புறாரோ அந்த சபையில இருந்தாதான் அவர் சித்தம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட நீதி ஒண்ணு, ஆனா தேவனோட நீதி என்ன தெரியுங்களா? ஒரு சகோதரர் வந்தாரு, பாஸ்டர் ஒரு போன வருஷம் அதுக்கு போன வருஷம்லாம் எங்க வேலை இடத்துல நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆஹா ஆனந்தமா இருந்தோம். ஆனா இந்த வருஷம் பாஸ்டர் ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு, வேலை விட்டு நின்றுலாமா அப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேதத்துல அப்படியே படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, விதைக்க ஒரு காலம் உண்டு, என்னது நீ சந்தோஷமா இருந்த ஒரு காலம் வரும், இன்னொரு காலம் என்ன வரும்? போராடுகிற காலம் வரும். தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியாய் கடந்து போ. நம்மளுக்கு என்னதுங்க ஆசை? அந்த 12ஆம் மாசம் 31ஆம் தேதி கொடுப்பா பாருங்க போனஸ், அப்படியே 32 பண்டு அப்படியே வெளியே வந்துடும். ஆனா அந்த பாஸ் ஏதாச்சும் ஏசிட்டான், லாய்க்காலி மாரா சேச்சமைக்கு பிளக்காமியா கம்பெனி கிரியா. ஏன் போனஸ் சொல்லும்போது ಈ ಜಂಗ್ ಬಗ್ಗೆ ಸಯಲ ಬಗ್ಗೆ பிளக்காமியா கம்பெனில சொல்ல முடியல. அது மட்டும் நல்லா ஐயா, தேவன் தருகிற நீதியை, தேவனுடைய நீதியை கேளு, அப்பொழுது எப்பொழுது 32 பல்லா சிரிப்ப. தேவனுடைய நீதி உன் நீதி அல்ல, உன் வழிகள் தேவனுடைய வழி அல்ல.
எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? ஆமென். புரிஞ்சுக்கியாமா? ஓகே, அடுத்த வசனம் பாருங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்க வசனத்தை சொல்ற நல்ல கவனமா கேளுங்க. இதோட தலைப்பு சுயநீதி. வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் தீத்து 1ஆம் அதிகாரம் 16 வாசிப்போமாக. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்யறாங்க. ஆமென். எங்கயோ கேட்டது மாதிரி இல்ல, வேற யாரும் இல்ல, அது நம்ம தான். இயேசுவா? எனக்கு தெரியும், நம்ம பக்கத்து வீட்டுல இருந்த மாதிரி. இயேசு நான் பிறந்தது கிறிஸ்தவன் தெரியுமா? ஐ born Christian. ஒரு வசனத்தை கேளுங்க, கேட்டா born Christian. born Christian இன்னைக்கு என்டி கிறிஸ்டியனா கிடையாது. கிறிஸ்துவுக்கு விரோதமா பேசுறான். கேட்டா அவன் born Christian. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ காணிக்க போடுறதுக்கு முன்ன உன் சகோதரனை போய் அவன்கிட்ட ஒப்புரவாகி வான்னு சொல்லுவாரு. ஆனா born Christian என்ன சொல்லுவான்? செத்தாலும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன் யாரு பசங்க கேளுங்க. என்ன யோசிக்கிறீங்க? மாதஸ்ல என்ன பரிசு கிடைக்குமா? கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. என் பிரசங்கத்தை கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, காணிக்க போடுறதுக்கு முன்ன சகோதரன்ட்ட போய் ஏதாச்சும் அவன் மேல தப்பு இருந்தா, அவன் மேல ஏதாவது குறை இருந்தா, அவன் குறிச்சு ஏதாவது இருந்தா என்ன பண்ணு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எது என் வாழ்க்கையில் வந்தா அவனை மட்டும் நானு சுயநீதி. ஏன் நான் சொல்றேன்? சுயநீதியில உள்ளவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது. கிராஸ் நீ செத்துட்டேன்னா உன்னோட பொட்டியில மேல கிராஸ் இருக்குல்ல, அந்த கிராஸ் எடுத்துட்டு சுயநீதிக்காரன் கூட எழுத மாட்டாங்க, கிராஸ் தான் இருப்பாங்க. ஏன் அந்த சுயநீதிய சுகந்தரிச்சிட்டு அதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? சுயநீதியை வெட்டி வெளியே வாங்க. வசனம் சொல்லுது, வாசிமா. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலும் அவரை மறுதலிக்கிறார்கள். எனக்கு சொல்லுது, அறிக்கை செய்யற, ஆனா உன்னோட நடவடிக்கை என்ன பண்ணுது? இப்ப பேதுரு என்ன சொன்னாரு? அவர் யாரு எனக்கு தெரியாது, அவரை நானு அறியல, அப்புறம் அவரு நானு சபிக்கிறேன். கிரியை. ஆமென். நம்ம தேவ ஜனம்னு சொல்றோம், ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்றோம், ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டோம்னு சொல்றோம். ஆனா உன்னுடைய கிரிகை நீ செய்கிற காரியம் எப்படி இருக்கு? விடுதலை ஆனது போல இருக்கா? சுகமானது போல இருக்கா? தேவ பிள்ளையா நீ மாறினது போல இருக்கிறியா? கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களோ. எப்படி? இப்ப ஒரு 2-3 மாசம் குளிக்காத ஒரு பிரதர் வந்து டெபரமா பக்கத்துல உட்கார்றாங்க. அப்படி இழுத்து விடுவாங்களா? ஓடி போவாங்க. இன்னைக்கு சுயநீதியில் உள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறான், ஆனா கிரியினால அருவருக்கப்படுகிறான். ஆமென். வேதத்தை தேவ ஞானத்துல கேளுங்க, தேவ ஆவியானவருடைய உதவியில கேளுங்க, தேவ ஆவியான சொல்லி கொடுக்கறத கேளுங்க. தயவு செஞ்சு நான் கொடுக்கிற சில எக்ஸ்பிளேஷன், கொஞ்சம் முன்ன சொன்ன பொட்டி, சுயநீதி, அதை கேட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் அப்படியே தொடச்சி அப்படியே போட்டுருங்க. எதை ஏத்துக்குங்க தெரியுங்களா? இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்குங்க. நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? ரொம்ப ஞானியா என்ன தெரியுங்களா செய்வோம்? இதெல்லாம் விட்டுருவோம். பாஸ்டர் எப்படி மின்னுகிறது பொட்டின்னு சொல்லலாம். பொட்டின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நல்லா தெளிவா கேளுங்க. தேவையில்லாத
இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். ஆனா அது உங்களை விடுதலை ஆக்காது. தேவனோட வசனம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். புரியுதுங்களா? பிரசங்கத்தை அப்படி கேளு, சுய நீதியில கேட்காதீங்க. வசனம் வாசிமா, அது தீத்து. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலும் அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறாங்க? அது கீழ இருந்து பாசிமா, கீழே கீழ்ப்படியாதவரும் எந்த நற்கிரியையும் செய்ய, என்ன நல்லதுன்னு செய்யாது. இப்ப நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இந்த பிரதர்கிட்ட வந்து நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம கவலை, நம்ம வேதனை எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஆனா எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்க மாட்டேது, எதுவுமே மாறலன்னா அர்த்தம் என்னன்னா, சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். இவர்கிட்ட நல்ல கிரிகை இருந்தாதான் நீ சொல்லும் போது உனக்கு என்ன வரும்? அப்ப நீ யார்கிட்ட போய் சொல்ற, யார்கிட்ட நிக்கிற, யார் கூட பழகுறன்னு முத பாரு. நம்ம ஏசப்பா சொல்றாரு, என்கிட்ட உன் குறைய, உன் தேவைய, உன்னோட விண்ணப்பங்களை, உன்னுடைய பலவீனங்களை, உன்னுடைய சூழ்நிலை ஏற்ற சொல்லு, நான் பதில் தரேன் ஏசு சொல்றாரு. ஆனா நானும் நீங்களும் என்ன செய்யறோம்னா, இந்த ஸ்பீக்கர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். பைத்தியம் உண்மையா? பைத்தியம் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் போய் பேசிக்கிட்டு. ஆமா தானே? இப்ப நம்ம கிரிகை இல்லாத, விசுவாசம் இல்லாத, தேவ வல்லமை இல்லாதவர்கள்ட்ட நீ போய் பேசணும்னா பதில் கிடைக்காது. தேவன்கிட்ட பேசு. தேவன்கிட்ட கொண்டு வா உன்னோட குறைய, உன்னோட பலவீனங்களை, உன்னோட தேவைய, உன்னோட விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. அப்பொழுது நீ விடுதலையாக. கடைசியாக வசனம் பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரைக்கும். இது நீங்க ஒரு ஆலோசனையா இல்ல உங்களுக்கு ஒரு வெளிப்பாடா நான் சொல்கிற அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம். மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள், நீங்க சொல்லலாம், பாஸ்டர் மாயக்காரரா, நாங்க மாயக்காரரா அப்படின்னு. இதுக்கு கீழே வர வசனத்துல ஏதாவது நீ இருந்தீனா, எதுலையாவது நீ வந்து மாட்டிக்கிட்டு இருந்தீனா, எதுலையாவது நீ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நீ மாயக்காரன் தான். ஒருவேளை நீ அதுல இல்ல, அந்த வசனம் சொன்னபடி என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னா நீ அதுல இருந்து ஸ்டெப். வாசிக்கமா. மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நம்ம இருதயம் எங்க இருக்கா? ஆண்டவரை கனம் பண்றோம். மேல வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம், நம்ம தேவ ஜனம் சொல்றோம். ஆனா இருதயம் எங்க இருக்கு? அடுத்த வாசிமா. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவருக்கு தான் ஆராதனை செய்யறாங்க. ஆனா என்ன ஆராதனையா? திருப்பி வாசிமா. அது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். உபதேசம் மனுஷன் செய்யறது உனக்கு பிடிக்கும். அவரு இப்படி நல்லா ஆடுறாரு, நல்லா பாடுறாரு, எஸ்பி பாலா போல குரலா இருக்கு, மியூசிக் கொடுக்கிறாரு, அந்த பாஸ்டர் ரொம்ப நல்லா இங்கிலீஷ்ல ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. அந்த பாஸ்டர் கிட்ட போனாலே அப்படியே என்ன வந்து ஏதோ தொடர்ந்து ஏதோ அனல் வீசுறது போல இருக்கும். இது மனுஷனுடைய உபதேசம். அப்படிப்பட்ட உபதேசத்துல இருந்து, அப்படிப்பட்ட தேவையில இருந்து, அப்படிப்பட்ட சுய நீதியில இருந்து நீ செய்கிற ஆராதனை எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு? வீணா இருக்கா, வேஸ்ட். அடுத்தது வீணா
ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றான். பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய புத்திமதிகளை, மனுஷனுடைய நியாயங்களை, மனுஷனுடைய சுயநீதியை கேட்டு யாரு இதெல்லாம் செய்யறாங்கன்னா தேவ ஜனம். அறிக்கை சார் அந்த வசனம் மேல பாருங்க, இவங்க நீங்க தான் என் தேவன், நீங்க தான் என் ஆண்டவர், உங்களால தான் நாங்க ஆராதிப்போம்னு சொல்லுகிற ஜனங்க தேவனை முன்னுக்கு வைக்காம மனுஷனுடைய சுயநீதியை கொண்டு வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, சாமுவேல் தான் தேவனுக்கு தகன பலி செலுத்தணும். இப்போ ஒரு உதாரணம், தகன பலிகளை ஏறெடுக்கிறாங்க. அந்த பலியில எந்த தேவனுக்கு செய்கிற அந்த பலிகள்ல சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது, சின்ன குறை இருக்கக்கூடாது, தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப தகன பலியில ஒரு 10 கட்டை வெறும் கட்டைன்னு வச்சுங்களேன், அதுல ஒரே ஒரு கட்டை ஊறி போய் தண்ணியில ஊறி போய் காயில அது பாசாவா இருக்கு, அதை வச்சு கொளுத்துனா எரியுமா? அது ஒரு குறை தானே. இதுதான் சாமுவேல் வந்து அவன் பலியிட வரான், தேவனுக்கு தகன பலியை செய்ய வரான். ஆனா சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணவன் என்ன பண்றான், அந்த தேவனுடைய நீதி அறியாம, தேவனுடைய நீதி அவன் ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்றான், அவனுடைய சுய நீதியை வந்து செய்யும் போது தேவனுக்கு செலுத்துகிற அந்த பலி தேவனுக்கு தான். ஆனா அந்த பலிய தேவன் ஏற்றுக்கொள்ளல. இதுதான் நம்ம செய்கிற சுய நீதி, மனுஷனுடைய என்னது, மனுஷனுடைய கற்பனைகள் போதிக்கிறதுனால நீ எவ்வளவுதான் கத்தி அழுந்து ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை எப்படி இருக்கா, வீணா இருக்கு, வேஸ்ட். அதனாலதான் அந்த சபையில எப்பயும் சொல்லுவேன், நீங்க வந்து ஆராதிக்கிறத காட்டிலும் நீங்கள் ஆவியோடும் அனலோடும் ஆராதனை செய்யுங்க. வீணாய் போயிடக்கூடாதியா. நீங்க வந்துட்டு அந்த ஆராதனை, அந்த பலி, அந்த தூபம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எட்ட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை சுய நீதி நம்மளுக்கு வேண்டாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சுய நீதி இருக்கா, தாய்மாருங்க, தகப்பன்மார்கள், பிள்ளைகள், உங்களோட சுயநீதியை விட்டு வந்தீங்கன்னா தேவ நீதி உங்களோட கூட இருக்கும். ஆமென். எழுதுவோமா, தேவனை சொல்றோம். இந்த திருவிழா ஆராதனைக்கு நாம் போவோமாக. கண்களை மூடி, ஆண்டவரே, எந்த சுய